வணக்கம். ஹட்டன் கல்வி வலயத்தின் வித்யாஸ்ரீ நிகழ்நிலை வேலை திட்டத்தினூடாக மீண்டும் ஒரு காலநிலையில் உங்களை சந்திப்பதை நினைச்சு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தேவநாயகம், தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் ஆசிரியர், சென்ட் மேரிஸ் மத்திய கல்லூரி, முகவத்தலால. கடந்த காணொலியில் நம்ம ஃப்ளோசார்ட் சம்பந்தமா பார்த்தோம். ஃப்ளோசார்ட்ல இருக்கிற அடிப்படையான குறியீடுகள், கட்டமைப்புகள் சம்பந்தமா பார்த்தோம். இன்றைய காணொலியில் நம்ம என்ன படிக்க போறோம்னு சொன்னா பஸ்கல் ப்ரோக்ராமிங் சம்பந்தமா படிக்க போறோம். பஸ்கல் செயல் நிரல் தொடர்பாக படிக்க போறோம். இந்த பஸ்கல் செயல் நிரல் அப்படின்னு சொல்றது தரம் 11ல முதலாவது பாட அலகுல இருக்கிற தேர்ச்சி மட்டம் 1.4 அப்படிங்கிற தேர்ச்சி மட்டத்தை கொண்டதாக இருக்கு. இந்த பஸ்கல் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு முன்பதாக இந்த பஸ்கல் ப்ரோக்ராமிங்ல பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள் என்னென்ன வகைகள் இருக்கு, அது இல்லாமல் இந்த பஸ்கல் ப்ரோக்ராமிங்ல பயன்படுத்தப்படுகின்ற தரவு வகைகள் என்னென்ன இருக்கு, இன்னும் ஒரு பஸ்கல் ப்ரோக்ராமிங்கை எப்படி கட்டமைக்கிறது, இந்த தரவுகள்லாம் எப்படி கட்டமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது விடயம் தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியில நம்ம படிக்க போறோம். தொடர்ச்சியா பாடத்துக்குள்ள போவோம். பஸ்கல் ப்ரோக்ராமிங்ல ஆரம்பத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதலாவது ஒதுக்க சொற்கள் அப்படின்னு சொல்றது. ஒதுக்க சொற்கள் அப்படின்னு சொன்னா பஸ்கல் மொழியினை அறிமுகம் செய்வதற்காக பயன்படுத்துற சொற்கள் தான் ஒதுக்க சொற்கள். அதாவது இந்தந்த சொற்கள் மட்டும்தான் பஸ்கல் மொழியில இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சொற்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அப்படி ஒதுக்கி வச்சிருக்கிறத தான் நம்ம ஒதுக்க சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். பாப்போம் என்னென்ன வகையிலான ஒதுக்க சொற்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அந்த வகையில பிகின், எண்ட், வைல், ரிப்பீட் அன்டில், டூ, இஃப் எல்ஸ், வார், கன்ஸ்டன்ட். இந்த வாக்கியங்கள்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தாலும் இந்த சொற்கள் தான் ஒதுக்க சொற்களாக பயன்படுத்தப்படும். அது இல்லாமல் இந்த சொற்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். ஆக இந்த சொற்கள் பஸ்கல் ப்ரோக்ராமிங்களுடைய ஒதுக்க சொற்களாக இருக்க போகுது. அடுத்து பஸ்கல் மொழியில் பயன்படுத்தப்படுகின்ற தரவு வகைகள் சம்பந்தமா பார்க்க போறோம். ஒவ்வொரு மென்பொருளை எடுத்துக்கிட்டாலும், உதாரணத்துக்கு MS எக்ஸல் எடுத்துக்கிட்டாலோ அல்லாட்டி MS எக்ஸஸ் எடுத்துக்கிட்டாலோ அதுக்கான சில தரவு வகைகள் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி பஸ்கல் ப்ரோக்ராமிங்லையும் ஒரு சில தரவு வகைகள் பயன்படுத்தப்படுது. பாவம் என்னென்ன தரவு வகைகள்னு சொல்லி ஆரம்பத்தில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இன்டீஜர், அதாவது ஒரு நேர் அல்லது மறை முழு எண்களை தான் இன்டிஜர்னு சொல்றது. உங்களுக்கு தெரியும், வளமையா நம்ம பாவிக்கிற நேர் அல்லது மறை முழு எண்கள் இன்டிஜரா இருக்கும். உதாரணத்துக்கு 0, 0, அதே நேரம் 46 அப்படிங்கிற இலக்கங்கள். அடுத்தது ரியல், ஒரு நேர் அல்லது மறை தசம எண்ணை குறிக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா ரியல் அப்படிங்கிற தரவு வகை. ஒரு நேர் அப்படி நேரா இருக்கலாம், இல்லாட்டி மறையா இருக்கிற ஒரு தசம எண் தான் என்னவா இருக்கும்னு சொல்லி சொன்னா ரியல் அப்படிங்கிற தரவு வகையா இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு 25.2, 2.3 அப்படிங்கிற தரவு வகைகளாக காணப்படுது. அடுத்து பூலியன். பூலியன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நிபந்தனை உண்மையா பொய்யா, நம்ம லாஜிக் கேட்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப பார்ப்போம். அந்த ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் கொடுக்கிற இந்த தரவு வகைகள் தான் பூலியன் அப்படிங்கிற தரவு வகைகளாக இருக்க போகுது. அடுத்து சார் அப்படிங்கிற தரவு வகை. கேரக்டர் அப்படிங்கிற தரவு வகைக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் CHR, சார் தரவு வகைன்னு சொல்லி சொல்லுவோம். இது என்னன்னா ஒரே ஒரு வரியுருவை மட்டும் குறிச்சு காட்டுறது சார் அப்படிங்கிற தரவு வகையா இருக்கும். உதாரணத்துக்கு ஹேஷ், அட் அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு எழுத்து தான் ஒரு சார் அப்படிங்கிற தரவு வகையா இருக்கும். அடுத்த தரவு வகை என்னன்னு சொல்லி சொன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற தரவு வகை. இந்த ஸ்ட்ரிங்கிற தரவு வகைங்கிறது இந்த மேல சாருங்கிறது நம்ம ஒரு வரி ஒரு எழுத்துன்னு சொன்னோம். அந்த ஒரு எழுத்து இல்லாம ஒரு சொற்றொடரி இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரிங் அப்படிங்கிற தரவு வகைகளாக பயன்படுத்தலாம். பஸ்கல் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரையில இவங்க தான் அடிப்படையிலான தரவு வகைகளாக இருக்காங்க. இன்டிஜர், ரியல், பூலியன், சார், ஸ்ட்ரிங் அப்படிங்கிற தரவு வகைகள். இதை தவிர வினை ஒப்பீட்டு முறைகள் அப்படின்னு சொல்ற இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான தரவு வகைகள் இருக்கு. அது தொடர்ச்சியாக நாங்க பார்க்கலாம். அதன் அடிப்படையில மாறிகள் தொடர்பா பார்க்க போறோம். பாருங்க, ஒன்னாவது தரவு வகைகள் பார்த்தோம், இப்ப மாறிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க போறோம். மாறிகள்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது மாறிகள் அப்படின்னு சொல்லி சொல்றது பெருமானங்கள் மாறக்கூடியது மாறிகள் சொல்லி சொல்றது. பெருமானங்கள் மாறக்கூடியது மாறிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது இங்கிலீஷ்ல சொன்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. பாருங்க, இந்த மாறிகள் அப்படிங்கறத பஸ்கல் ப்ரோக்ராமிங்ல எப்படி எழுதுவோம்னா VAR, வார் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுவோம். இந்த வேரியபிள் அப்படிங்கிறதுல முதல் 3 எழுத்தை மட்டும் எடுத்து வார் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுவோம். இரண்டாவது மாறிலிகள். இப்ப உங்களுக்கு மாறிகள்னா பெருமானங்கள் மாற்றம் அடைவது. மாறிலிகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் பெருமானங்கள் மாறாமல் நிலைத்திருக்கிறது தான் மாறிலிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை நம்ம கன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கன்ஸ்டன்ட் அப்படிங்கறத பஸ்கல் ப்ரோக்ராமிங்ல எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி சொன்னா கன்ஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டும். அப்ப இது ரெண்டையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வார், கன்ஸ்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இவங்கள் தான்
மாறிகள் மற்றும் மாறிலிகளாக இருக்க போறாங்க. தொடர்ச்சியா பாருங்க, அடையாளங்காணிகள், டேட்டா ஐடென்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னாவது நான் சொன்னேன், ஒரு தரவு வகைகள் சம்பந்தமா கதைச்சிருக்கோம், மாறிகள் சம்பந்தமா கதைச்சிருக்கோம், மாறிலிகள் சம்பந்தமா கதைச்சிருக்கோம். இப்ப அடையாளங்காணிகள் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். கவனிங்க. உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியான ஒரு பார்ஷியல் கோட்டு படம், ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று நான் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளோ சார்ட்ல XY டோட்டல், அதாவது இந்த XYங்கிற 2 உள்ளீடுகளை வாங்கி டோட்டலை கண்டுபிடிச்சு வெளியீடா கொடுக்குற மாதிரியான ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று. இந்த ஃப்ளோ சார்ட் வேலை செய்யறதுக்கு அடிப்படையான 3 விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒன்று X, இன்னொன்று Y, இன்னொன்று டோட்டல். இது நம்ம ஆரம்பத்திலே பார்த்தாச்சு. பாருங்க, இந்த XY அப்படிங்கறத வெளியில இருந்து நம்ம உள்ளீடா வாங்கி இந்த ஃப்ளோ சார்ட்டினுடைய வேலைகள் நடைபெறுது. அதே மாதிரி இந்த ஃப்ளோ சார்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, இதுல பயன்படுத்துற, அதாவது இந்த ஃப்ளோ சார்ட் வேலை செய்யறதுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் தான் அடையாளங்காணிகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சொன்னா, ஒரு செயல் நிரலினை அறிமுகம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மாறிகள் அல்லது மாறிலிகள் ஆகும். ஒரு செயல் நிரலை வேலை செய்யறதுக்கு பயன்படுத்துற ஒரு மாறியா இருக்கலாம், ஒரு மாறிலியாக இருக்கலாம். வேலை நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பாருங்க, அடையாளங்காணிகள், அதாவது ஒரு ஃப்ளோ சார்ட்ல வேலை செய்யறதுக்காக அறிமுகப்படுத்தப்படுகின்ற அடையாளங்காணிகள் எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அந்த அடிப்படையில ஒன்னாவது பாருங்க, அடையாளங்காணிகள் ஒதுக்க சொற்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பயன்படுத்துற இந்த XY அப்படிங்கிற அடையாளங்காணிகள் ஆரம்பத்துல நம்ம பார்த்த ஒதுக்க சொற்கள், அதாவது பஸ்கல் செயல் நிரலுக்கே ஒதுக்கப்பட்ட சொற்களாக இருக்கக்கூடாது. அடுத்து 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஆங்கில நெடுங்கணக்கில் உள்ள ஏதாச்சும் ஒரு எழுத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது A to Z ஏதாச்சும் ஒரு எழுத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணப்படுறப்ப இது எழுத்து பேதம் செல்வாக்கு செலுத்தாதுன்னு சொல்றாங்க. அதாவது இது கேபிட்டலாவும் இருக்கலாம், சிம்பிளாவும் இருக்கலாம், அந்த பிரச்சனைகளும் இல்லை. தொடர்ச்சியாக முதல் எழுத்துக்கு பின்னர் ஒரு அடையாளங்காணி ஒன்று ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு முதல் எழுத்துக்கு பின்னர் இன்னொரு எழுத்துக்கள் இடம்பெறலாம் அல்லது இன்னொரு இலக்கங்கள் இடம்பெறலாம். அப்படி இடம்பெறப்ப நம்ம கீழ்கோடு அண்டர்ஸ்கோர் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். பாருங்க, உதாரணத்தை பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம், முதல் எழுத்தோட தொடங்குற ஒரு அடையாளங்காணி, 2வது அடையாளங்காணியை குறிப்பிட காட்டுறதுக்கு ஒரு கீழ்கோடு, 2வது ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் இலக்கம், முதலாவது ஒரு அடையாளங்காணி, 2வது ஒரு இலக்கம். ஆக ஒரு அடையாளங்காணிக்கு பக்கத்துல இன்னொரு எழுத்துக்கள் இடம்பெறலாம், அதே நேரம் இன்னொரு இலக்கங்கள் இடம்பெறலாம். இரண்டையும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு கட்டாயம் கீழ்கோடு அப்படிங்கறத நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து பாருங்க, இவங்க 2 பேத்துக்கும் இடையில, அதாவது முதலாவது அடையாளங்காணிக்கும் அவருக்கு பக்கத்தில் உள்ளவருக்கும் இடையில எந்த விதமான இடைவெளிகளும் இருக்கக்கூடாது. ஏன்னு நம்ம முதல்ல பார்த்துட்டு அந்த இடைவெளிகளுக்கு பதிலாக கீழ்கோடு அப்படிங்கறத பயன்படுத்துவோம். அடுத்து தொடர்ச்சியாக வரியுருக்கள் இருக்கக்கூடாது. வரியுருக்கள்ங்கிறது நம்ம ஆரம்பத்திலே பார்த்தாச்சு, சரியா? அட், ஆஷ் இந்த மாதிரியான வரியுருக்களை நம்ம அடையாளங்காணிகளாக பயன்படுத்த முடியாது. அடுத்த விஷயம் பாருங்க, உதாரணங்கள். ஒரு அடையாளங்காணிக்கு உதாரணத்துக்கு SUN, சம் அப்படிங்கிற எல்லாம் கேபிட்டலா இருக்கிற ஒரு இலக்கம் ஒண்ணு. அடுத்து num1 எல்லாம் கேபிட்டலோட சேர்த்து ஒரு இலக்கம் ஒண்ணு. தொடர்ச்சியாக ஃபர்ஸ்ட் நேம் அண்டர்ஸ்கோர் நேம், ஒரு இடைவெளிகள் இல்லாம அண்டர்ஸ்கோர் பயன்படுத்தி ஒரு அடையாளங்காணி ஒன்று கொடுத்திருக்கோம். ஆக ஆரம்பத்தில் நம்ம படிச்சது தரவு வகைகள், மாறிகள், மாறிலிகள், அதே நேரம் அடையாளங்காணிகள் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்திருக்கோம். இந்த 3 விஷயங்களும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இனிதான் அவங்க நமக்கு பயன்படுத்த போறாங்க. ரைட், பாருங்க, மாறிகள், மாறிலிகளை அறிமுகம் செய்தல். அதாவது நம்ம பார்த்த மாறிகள், மாறிலிகள் இவங்க எல்லாமே இப்ப பயன்பட போறாங்க. பாருங்க, பஸ்கல் ப்ரோக்ராமிங் ஒன்று எழுதுறப்ப ஆரம்பத்துல இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலாவது பகுதி வார், 2வது மார்க்ஸ் சொல்லி ஒன்று இருக்கு, அடுத்து ஒரு அரைப்புள்ளி ஒன்று இருக்கு, அடுத்து இன்டிஜர், அடுத்து ஒரு அரைப்புள்ளி, ஒரு முட்காட்புள்ளி ஒன்று இருக்கு. ரைட், தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த வாருங்கிற பகுதி என்னன்னு சொன்னா, இது ஒரு மாறி அப்படி இல்லாட்டி ஒரு ஒதுக்க சொல் அப்படின்னு சொல்றது. இந்த முதலாவது பகுதி ஒரு மாறி அல்லது ஒதுக்க சொல். இங்க வாருன்னு இருக்கிறதுனால மாறின்னு சொல்லுவோம். இது கன்ஸ்டன்ட் வந்துருந்தா அது மாறிலியாக இருக்க போகுது. 2வது பகுதி என்னன்னு சொன்னா அடையாளங்காணி. முதலாவது பகுதி மாறி அல்லது மாறிலியா இருக்க போகுது, 2வது பகுதி அடையாளங்காணியா இருக்க போகுது. இந்த பகுதி பாருங்க தரவு வகைகளா இருக்க போகுது. அதாவது நான் இங்க பயன்படுத்தப்படுகின்ற அடையாளங்காணியினுடைய பெயர் மார்க்ஸ், அது இன்டிஜர். இன்டிஜர்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், அது நேர் அல்லது மறை நிறை எண்ணை கொண்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் கடைசியில பாருங்க ஒரு செமிகோலனை போட்டு முடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு செயல் நிரலை எழுதுறப்ப கட்டாயம் இந்த குறியீடு இறுதியில இடம்பெறணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. தொடர்ச்சியாக பஸ்கல் செயல் நிரலின் அடிப்படையான குறியீடுகள் சம்பந்தமா பார்க்க போறோம். அதாவது ஃப்ளோ சார்ட்டை வச்சுக்கிட்டு பஸ்கல் செயல் நிரல்ல எப்படி இல்லாத குறியீடுகள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அந்த வகையில
பாருங்க, ஃப்ளோ சார்ட்ல நம்ம பயன்படுத்துற நீள்வட்டம் ஸ்டார்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலா பெஸ்கல்ல நம்ம பயன்படுத்துறது பிகின் அப்படிங்கிற எழுத்து மட்டும்தான். ரெண்டாவது, இங்க உள்ளீட்டுக்காக நம்ம பயன்படுத்தின சாய் சதுரத்திற்கு பதிலாக இங்க ரீட் அப்படின்னு சொல்லி பிராக்கெட்ல என்ன வரணும்னு சொல்லி கொடுக்கணும். தொடர்ச்சியா உதாரணங்கள்ல பார்க்கலாம். அதே நேரம் ரீட் எல்என் அப்படிங்கிற 2 வகைகள் பயன்படுத்தப்படுது. இது ஒவ்வொன்றுக்கும் இறுதியில ஒரு செமிகோலன் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குவோம். அடுத்து முறை வழியாக்கள். முறை வழியாக்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம கோலன் சமன், சக, சய, ஸ்டார் அடையாளம், ஹேஷ் அடையாளம் இப்படி முறை வழிக்கு உட்படுத்தப்படுகின்ற மாதிரியான தரவு வகைகளை குறிச்சு காட்டுறது. இப்படியான அடையாளங்களை நம்ம எழுதி காட்டுவோம். அடுத்து பாருங்க, வெளியீடு. வெளியீட்டுக்கு பதிலாக நம்ம ஆரம்பத்துல ஃப்ளோ சார்ட் படிக்கிறப்ப உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் ஒரே மாதிரியான அடையாளங்கள் தான், அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஆனா பெஸ்கல் நிரல்ல வெளியீட்டை கொடுக்கறதுக்கு ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்கெட் ஒன்று, அந்த பிராக்கெட்ல 2 மேற்கோள் குறிகள் கட்டாயம் இடம்பெறணும். இந்த ரீட் எல்என்ல பாருங்க எந்த விதமான மேற்கோள் குறிகளும் இல்லை. ஆனா ரைட் எல்என்ல வெளியீடு ஒன்று குறிப்பிடப்ப மேற்கோள் குறிகள் இடம்பெறும். அதே நேரம் ரைட் எல்என் அதுலயும் ஒரு பிராக்கெட், ஒரு மேற்கோள் குறி. ரைட். அடுத்தது இவர் உங்களுக்கு தெரியும், தெரிவு. தெரிவுக்காக நம்ம பயன்படுத்துறது இஃப், எல்ஸ், எண்ட் இஃப் அப்படிங்கறத பயன்படுத்தும். இதுகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா உதாரணங்கள் பார்க்கிறப்ப நமக்கு விளங்கும். அடுத்து மீள் செயலை எடுத்து கூறுவதற்காக நம்ம பயன்படுத்துறது ரிப்பீட் அன்டில், வைல் டு, ஃபோர் டு அப்படியாங்கிற ஒரு தரவு வகைகள் தான் என்னன்னு சொல்லி சொன்னா மீள் செயலுக்காக பயன்படுத்தப்படுவதாக இருக்கு. தொடர்ச்சியாக முடிவுக்காக எண்ட். இவ்வளோ விஷயங்கள் தான் ஒரு பெஸ்கல் ப்ரோக்ராமிங்கை எழுதுறதுக்கு அடிப்படையானவங்க. இன்னும் இருக்காங்க அடிப்படையானவங்க இவங்க. அப்ப இதை ஒரு தடவை நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டோம்னு சொன்னா பெஸ்கல் ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். தொடர்ச்சியா பாருங்க, ஒரு ப்ரோக்ராம் எப்படி கட்டமைய போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கட்டமைக்கிறதுக்கு ஆரம்பத்துல செயல் நிரலினுடைய பெயரை கொடுக்க போறோம். ப்ரோக்ராம் இன்புட். அதாவது நம்ம இதை எழுதுறதுக்கு பெரும்பாலும் லாசரஸ் அப்படிங்கிற ஒரு மென்பொருளை தான் பயன்படுத்துவோம். லாசரஸ் அப்படிங்கிற மென்பொருளை பயன்படுத்தி எழுதுறது ஈஸியான ஒரு பெஸ்கல் ப்ரோக்ராமிங்கா இருக்கும். அதன் அடிப்படையில் எடுத்தோம்னா ப்ரோக்ராமினுடைய பெயர், செயல் நிரலுடைய பெயர் ஆரம்பத்துல இருக்கும். 2வது பகுதி நம்ம பார்த்த அந்த மாறிலினுடைய எடுத்துக்காட்டு. இது எடுத்தீங்கன்னா 1வது பகுதி ஒரு மாறில், 2வது பகுதி அடையாளம் காணி, அடுத்து தரவு வகை. நம்ம ஆரம்பத்துல பார்த்த பகுதி அப்படியே என்ன வருது. அடுத்து என்னன்னு சொல்லி சொன்னால் பிகின், ஒதுக்கச்சொல். நம்ம பயன்படுத்தின ஒரு ஒதுக்கச்சொல் அப்படியே தொடர்ச்சியாக வருது. அடுத்த பகுதி பாருங்க, ரைட் எல்என், ரீட் எல்என். பாருங்க, பெஸ்கல் ப்ரோக்ராமிங் படிக்கிறதுக்கு முன்னுக்கு நம்ம படிச்ச ஃப்ளோ சார்ட்ல ஆரம்பத்துல உள்ளீடு ஒண்ணு கொடுத்துட்டு உள்ளீட்டுக்கு நேரடியாக நம்ம முறை வழியாக்கல்களுக்கு வந்துட்டோம். இது ஒரு பயனர் இடைமுகம் உள்ள ஒரு மென்பொருளின் காரணமாக ஒரு கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கிறனால இந்த உள்ளீடை நம்ம யூசர் கிட்ட கேட்டு வாங்கணும். ஒரு இலக்கத்தை உள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு காட்சிப்படுத்தினா தான் அவர் உள்ளிடுவார். அதனால இந்த முதல்ல தான் வெளியீடு அப்படிங்கிறது வருது, அடுத்து உள்ளீடு அப்படிங்கிற பகுதி வருது. தொடர்ச்சியாக இவங்க 2 பேரும் வந்ததுக்கு பிற்பாடு முறை வழியாக்கல்கள் இடம்பெறுது. அங்க கூட்டல், பெருக்கல், பிரித்தல், இஃப், இன்னும் சொல்ல போனா மோட், இந்த மாதிரியான விஷயங்கள் இடம்பெறக்கூடியதாக இருக்கு. தொடர்ச்சியாக பாருங்க, இறுதியில வெளியிட குறிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து எண். இதுதான் ஒரு பெஸ்கல் செயல் நிரலை எடுத்து காட்டுவதற்கான அடிப்படையான கட்டமைப்புகள். தொடர்ச்சியா பிள்ளைகள் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா, ஆரம்பத்துல நம்ம ஃப்ளோ சார்ட் படிக்கிறப்ப 3 வகையிலான ஃப்ளோ சார்ட்ஸ் படிச்சோம். அந்த 3 வகையிலான ஃப்ளோ சார்ட்டுக்கும் எப்படி பெஸ்கல் ப்ரோக்ராமிங் அமைய போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். கவனிங்க, தொடரியுடன் தொடர்புபட்ட ஒரு பாய்ச்சல் கோட்டு படம். ஒரு விஷயம் ஒன்றோடு ஒன்று தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டு வரது தொடரின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பாய்ச்சல் கோட்டு படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா 2 இலக்கங்களை உள்ளீடா வாங்கி அந்த 2 இலக்கங்களையும் கூட்டி அதை டோட்டலுக்குள்ள அசைன் பண்ணி கடைசியா டோட்டல் அப்படிங்கறத வெளியீடா கொடுக்க போறாங்க. ரைட். பாருங்க, இந்த பெஸ்கல் ப்ரோக்ராமிங்கை எழுதுறதுக்கு நமக்கு இந்த XY அப்படிங்கறத உள்ளீடா வாங்கணும். டோட்டல் அப்படிங்கிறதுக்கு ஆனா நம்ம டோட்டல உள்ளீடா வாங்க தேவையில்லை. காரணம் என்னன்னா எக்ஸையும் ஒய்யையும் உள்ளீடாக வாங்கி டோட்டலுக்குள்ள அசைன் பண்ண போறோம். ஸோ இந்த எக்ஸும் ஒய்யையும் ஆரம்பத்தில் நம்ம எடுத்து காட்டணும். ஒரு மாறியாக அல்லது மாறிலியாக எடுத்து காட்டணும். வார் எக்ஸ் அப்படிங்கறத நான் பயன்படுத்த போறேன், ஒய்ங்கிறத பயன்படுத்த போறேன், டோட்டல்ங்கிறத பயன்படுத்த போறேன். அது 3மே இன்டிஜர் அப்படிங்கிற தரவு வகை அப்படிங்கறத எடுத்து காட்டணும். அடுத்து பாருங்க, இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நேரடியா பிகின் அப்படிங்கறத எடுத்து காட்டியாச்சு. அடுத்து பாருங்க, இந்த எக்ஸையும் ஒய்யையும் நம்ம பயனர்கிட்ட இருந்து வாங்கணும். அதாவது பயனர்கிட்ட சொல்லணும், நீங்க 1வது இலக்கத்தை உள்ளிடுங்க, 2வது இலக்கத்தை உள்ளிடுங்கன்னு சொல்லி. அதை நான் எழுதுறேன் ரைட் எல்என்
பிராக்கெட் ஓபன் பண்ணி மேற்கோள் குறியில என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர், நீங்கள் உள்ளிடுவதற்கான முதலாவது இலக்கத்தை உள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம காட்சிப்படுத்துறதுக்கு பிற்பாடு யூசர் ஏதாவது ஒரு நம்பர் ஒன்று இன்புட் பண்ணுவார் தானே, அதை நம்ம ரீடெல்லன்குள்ள உள்ளுக்கு வாங்கி வச்சுக்கிறோம். முதல்ல யூசர் கிட்ட சொல்ற ஒரு இலக்கத்தை உள்ளிடுங்கன்ட்டு உள்ளிட்ட அந்த இலக்கத்தை ரீடெல்லன்குள்ள வாங்கி எக்ஸ உள்வாங்கி வச்சாச்சு. ரெண்டாவது பகுதி என்டர் த செகண்ட் நம்பர். இங்க 2 இலக்கங்கள் பயன்படுத்தப்படுது. என்டர் த செகண்ட் நம்பர்னு சொல்லி சொன்னோம்னா யூசர் 2வது இலக்கத்தை உள்ளிட போறாரு. ஏன் இந்த 2 இலக்கங்கள் உள்வாங்குறோம்? இது 2 இலக்கங்களை கூட்டுவதற்கான பாய்ச்சல் கோட்டு படம். அப்ப என்டர் த செகண்ட் நம்பர்னு சொல்லி சொன்னோன்னு யூசர் ஒரு இலக்கத்தை உள்ளிடுவாரு. அதை நம்ம y ரீடெல்லன்குள்ள y-ஆ உள்வாங்கி வச்சுக்கிட்டோம். இந்த எல்லா பகுதிகளும் இதனுடைய உள்ளீடுகளாக வரப்போகுது. இந்த விஷயத்தை நல்லா தெளிவா கவனிச்சுக்கணும். யூசர் கிட்ட சொல்லி 2 உள்ளீடுகளையும் வாங்கி எடுத்திருக்கோம். தொடர்ச்சியாக முறை வழியாக்களுக்கு பதிலா டோட்டல் கோலன் சமன் எக்ஸ் சக y. இது சிம்பிளான விஷயம். பாருங்க, எந்த விதமானதும் இல்ல. இது உள்ளுக்கு உள்ளது அப்படியே கொண்டு வந்து எழுதுறோம். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், சமனுக்கு முன்னுக்கு ஒரு கோலன் ஒன்று போடுறோம், அவ்வளவுதான். ரைட். தொடர்ச்சியாக வெளியீட்டுக்கு பதிலா இவங்க 2 பேரையும், அதாவது எக்ஸ்ங்கிறதையும் வைங்கிறதையும் கூட்டுத்தொகை டோட்டல்குள்ள இருக்கும். ரைட் எல்என் டோட்டல். இங்க பாருங்க, இந்த எல்லா ரைட் எல்எனுக்கு இடையில நான் மேற்கோள் குறிகள் பயன்படுத்திருக்கேன். ஆனா இந்த ரைட் எல்என்ல ஒரு மேற்கோள் குறி பயன்படுத்தல. காரணம் என்னன்னா, இந்த டோட்டலுக்குள்ள ஒரு இலக்கம் தான் இருக்க போகுது. இலக்கம் அப்படிங்கிற தரவு வகை நம்ம பாக்குறப்ப மேற்கோள் குறிகள் எதுவுமே பயன்படுத்தல. சோ இந்த டோட்டல் அப்படிங்கறது கொண்டு வந்து அப்படியே நேரடியா போட்டாச்சு. இறுதியில எண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது தொடரியுடன் தொடர்புபட்ட பெஸ்கல் செயல்நிரலாக இருக்க போகுது. தொடர்ச்சியாக பாருங்க, தெரிவுடன் தொடர்புபட்ட செயல்நிரல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆரம்பத்தில் நம்ம பார்த்த உதாரணம், ஒரு இலக்கத்தை உள்ளிட போறாங்க. அந்த இலக்கம் பூஜ்ஜியத்தை விட பெருசா இருந்தா அது நேரன், பூஜ்ஜியத்தை விட சின்னதா இருந்தா அது மறையன் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முதல் காணொலியில பார்த்திருக்கோம். பாருங்க, இதுக்கான பெஸ்கல் செயல்நிரல் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி. இந்த பெஸ்கல் செயல்நிரலை செய்யறதுக்கு நமக்கு எக்ஸ் அப்படிங்கிறது தேவை. அதாவது இந்த எக்ஸ்ங்கிறது ஒரு இலக்கமா இருக்கணும். அவரை ஆரம்பத்திலே சொல்றோம், வார் எக்ஸ் இன்டிஜர் சொல்லி ஆரம்பத்துல சொல்லியாச்சு. நம்ம ஆரம்பத்துல பார்த்த அதே மாதிரியான அடையாளங்கள் தான் இது. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவதுல இந்த ஸ்டார்ட்டுக்கு பதிலா பிகின் அப்படிங்கறத பயன்படுத்தியாச்சு. இந்த ஸ்டார்ட் அப்படிக்கு பதிலா பிகின் அப்படிங்கறத பயன்படுத்தியாச்சு. அடுத்து பாருங்க, ரைட் எல்என்ல என்டர் த நம்பர். அதாவது நம்ம பயனர்கிட்ட இருந்து ஒரு இலக்கத்தை உள்ளீடா வாங்குறோம். அதை நம்ம ரைட் எல்என்ல குறிச்சு காட்டுறோம். என்டர் த முதல் ஃபர்ஸ்ட் நம்பர்னு சொல்லி அந்த நம்பரை உள்ளீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவர் உள்ளீடு பண்ற அந்த இலக்கத்தை நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா எக்ஸா உள்ளுக்கு வாங்கி வச்சுக்கிறோம். சரியா, சிம்பிளான விஷயம். எக்ஸா உள்ளுக்கு வாங்கி வச்சுக்கிறோம். அதுக்கு ஒரு பாடு என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா பாருங்க, தெரிவுக்காக நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி தெரிவுக்காக பயன்படுத்துறது இஃப். இஃப் எக்ஸ் வந்து பெரிது பூஜ்ஜியமாக இருந்தால், தென்னுங்கிறது இருந்தால், அதாவது இந்த நிபந்தனை உண்மையாக இருந்தால் என்ன நமக்கு வரணும்? நேரன். நேரன் சொல்லி சொல்றத ரைட் எல்என் பாசிட்டிவ் நம்பர். அவ்வளவுதான். பாருங்க, நம்ம மேற்கோள் குறி பயன்படுத்தப்படுது ஏன்னு சொன்னா அங்க ஒரு சொத்தொடரை நம்ம எடுத்துக்காட்ட போறோம். சோ இது நிபந்தனை உண்மையாக இருந்தால் அது ஒரு நேரன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டுன்னு சொல்லி சொல்றோம். இரண்டாவது பகுதி இல்லாவிடில், எல்ஸ் அப்படிங்கிறது இந்த நிபந்தனை பொய்யாக இருந்தால், இல்லாட்டி என்னன்னு சொல்லி ரைட் எல்என்ல நெகட்டிவ் நம்பர். இந்த நிபந்தனை உண்மையாக இருந்தால் அது நேரன், இல்லைன்னு சொல்லி சொன்னா மறையன். இவ்வளவும் தான் ஒரு தெரிவுடன் தொடர்புபட்ட பெஸ்கல் செயல்நிரலா இருக்க போகுது. இந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு அப்படியே நீங்க இந்த பெஸ்கல் ப்ரோக்ராமிங் எழுதிடலாம். இறுதியாக மீள் செயலுடன் தொடர்புபட்ட ஃப்ளோ சார்ட் சம்பந்தமா நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஃப்ளோ சார்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது 1 தொடக்கம் 5 வரையிலான இலக்கங்களை காட்சிப்படுத்துவதற்கான ஃப்ளோ சார்ட். அதாவது முதல் 1 வரப்போகுது, அடுத்து 2, அடுத்து 3, 4, 5 வரைக்கும் இந்த ஃப்ளோ சார்ட் வேலை செய்ய போகுது. அதாவது மீள் செயலுக்கு உட்படுத்த போகுது. எப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, இந்த ஃப்ளோ சார்ட்டை செய்யறதுக்காக நமக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாறி, அதாவது ஒரு வேரியபிள் தேவைப்படுது. அதை நம்ம என்ன செய்யறோம்னா வார் எக்ஸ் இன்டிஜர் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டிடுறோம். 3 ஃப்ளோ சார்ட்லயும் நம்ம ஆரம்பத்துல தான் இந்த வார் எக்ஸ் இன்டிஜர், வார் எக்ஸ் ஒய் இன்டிஜர் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து பேசிக்கிட்டு வரோம். இரண்டாவது பகுதி பாருங்க, இந்த ஸ்டார்ட்டுக்கு பதிலாக நேரடியா பிகின் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அடுத்த பகுதி பாருங்க, இங்க ஒரு செவ்வகம் இருக்கு, அதாவது ஒரு முறை வழியாக்கள் இருக்கு. அந்த முறை வழியாக்கள் ஒண்ணு வந்துருச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் எழுத தேவையில்லைன்னு சொல்லி சொன்னேன். அதுல உள்ள பகுதி அப்படியே கொண்டு வந்து போட்டாச்சு. அடுத்த பகுதி, இந்த அம்புக்குறி ஒண்ணு இருக்கிறனால அந்த அம்புக்குறிக்கு நேரடியா நம்ம பயன்படுத்துறது ரிப்பீட் அப்படிங்கிறது. இந்த அம்புக்குறிக்கு நேரடியா இருக்கிறத ரிப்பீட்ங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். அடுத்த பகுதி பாருங்க, இந்த எக்ஸ் அப்படிங்கிறத உள்ளீடா வாங்குறோம். மேற்கோள் குறிகள் எதுவுமே போடல. காரணம், இந்த எக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு இலக்கம் இருக்கு. இலக்கத்துக்கு மேற்கோள் குறிகள் பாவிக்க தேவையில்ல.
ரைட் எல்என் அப்படிங்கிறதுல எக்ஸை உள்ளிடா வாங்கிட்டோம். தொடர்ச்சியாக இங்கனையும் ஒரு முறை வழியாக்கள் இடம்பெறுது. எக்ஸை ஒன்றால கூட்டி அதை எக்ஸ்குள்ள அசைன் பண்ணுங்க. இங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதை அப்படியே கொண்டு வந்து இங்க எழுதியிருக்கோம். ஏன் நான் ஃப்ளோ சார்ட்டை வச்சு உங்களுக்கு உதாரணம் சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா விளங்கிக்கலாம். அதனால அப்ப ரைட் எல்என்ல எக்ஸ் உள்வாங்கியாச்சு, எக்ஸோட ஒன்றை கூட்டி அதையும் எக்ஸ்குள்ள அசைன் பண்ணியாச்சு. இறுதியாக அன்டில் அப்படிங்கிறதுல இந்த எக்ஸ் என்ன செய்யணும்னு சொல்லுன்னா, அதாவது இந்த இஃப் கண்டிஷன்ல என்ன போட்டிருக்கோமோ அந்த ஃப்ளோ சார்ட் எது வரைக்கும் வேலை செய்யணுமோ அதை நம்ம அன்டில் அப்படிங்கிறதுல ஒரு பிராக்கெட் பண்ணி கொடுக்குறோம். அதாவது இந்த ஃப்ளோ சார்ட் எத்தனை தடவை வேலை செய்ய போகுது, ரிப்பீட் அப்படிங்கிறத பயன்படுத்தினா கட்டாயம் அன்டில் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். எது வரைக்கும் வேலை செய்ய போகுது அப்படின்னு சொல்றத கொடுக்குறோம். இறுதியாக பாருங்க, எண்ட். இவ்வளவு தான் மேல் செயலுடன் தொடர்புபட்ட பஸ்கல் செயல்நராக இருக்க போகுது. ஆகவே இன்று தரம் 11 முதலாவது பாடல்களை பஸ்கல் சொல்ல நம்ம படிச்சோம். அதுல 3 வகையிலான பாய்ச்சல் கோட்டு படங்களை வச்சு உதாரணங்களோட பார்த்திருக்கோம். தொடர்ச்சியாக இந்த பஸ்கல் சம்பந்தமா உங்களுக்கு அரே அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, நெஸ்டட் இஃப்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு, இன்னும் இஃப் கண்டிஷன் நிறைய இருக்கு, கேஸ் ஸ்டேட்மெண்ட் இப்படியான விஷயங்கள் இருக்கு. இது தொடர்பாக இனி வருகின்ற காணொளிகளில் உங்களை சந்திப்பதுடன் இத்துடன் இன்றைய வகுப்பு முடிக்கலாம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.